نفس ذائقة الموت اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாசாவிலே குழுமி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் முதலாவது இந்த மையவாடிக்கு நுழைகின்ற பொழுது ஓதக்கூடிய துவா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வ அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். எத்தனை பேர் ஞாபகத்தோடு ஓதினோம் என்று தெரியவில்லை, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மூமின்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த மையவாடியில் உள்ளவர்களே, மூமின்களே முஸ்லிம்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் எங்களை முந்தி விட்டீர்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வர இருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம் என்கிற துஆவை ஓதித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடியிலே நுழைவார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் 4 ஜனாசாக்கள் ஒரே நேரத்திலே தொழுது விட்டு இந்த ஜனாசாவுக்கு நல்லடக்கத்திலே இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒரு ஹுத்பாவிலே கலந்து கொண்டு தான் இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு உண்மையிலே ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் உண்மையில் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவலை தான் இந்த இடத்திலே பதிவு செய்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஷாபானோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வேறொரு ஹதீஸை அதனோடு தொடர்படுத்தி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமை, திங்கள் வியாழக்கிழமைகளில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தினருக்கு ஒவ்வொரு திங்களும் வியாழனும் பொது மன்னிப்பு வழங்கி விடுகிறான். மூமினான முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து, உனக்கு நான் மன்னிப்பு வழங்கி விட்டேன், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பில் இருந்து ஒரு சிலர் துர்ப்பாக்கியவாதிகள், அந்த மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்காது. இல்லா ரஜுலைனி பைனஹுமா ஷஹனா, 2 மனிதர்கள் அவர்களுக்கு இடையிலே குரோதம் இருக்கின்றது. 2 முஸ்லிம் இருக்கிறான், அவனுக்கு மத்தியில உள்ளத்தில குரோதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மன்னிப்பை அல்லாஹ் வழங்காமல் தக்க வைத்துக் கொள்கிறான். சொல்கிறான், இந்த 2 பேரும் தங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் செய்து கொள்ளும் வரைக்கும், அவர்கள் அந்த உள்ளத்தில் இருக்கிற குரோதத்தை விட்டு ஒதுக்கி அவர்கள் தங்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுத்து விடுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பு, அல்லாஹ் தன்னுடைய தாராளத்தன்மை, தன்னுடைய ரஹ்மத், அருளை கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு பொது மன்னிப்பு வழங்குகிறான். ஆனா யார் உள்ளத்தில குரோதத்தோடு வாழ்கிறார்களோ, இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்திலே குரோதப்பட்டுக் கொள்கிறார்களோ, அந்த மன்னிப்பை அல்லாஹ் தக்க வைத்துக் கொள்கிறான், கொடுக்காமல் அல்லாஹ் பிடித்து வைத்துக் கொள்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் சேர்த்து ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாளில் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய குழந்தைகளோ எந்த பயனும் தராது. மறுமையுடைய நாள், அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் மட்டும்தான் நிற்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கேட்பான் ஒரு கட்டத்துல, உலக மக்களை எல்லாம் அழித்து விட்டு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளில் அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான். யாருமே கிடையாது, மலக்குமார்களும் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லோரையும் அல்லாஹ் மரண படுக்கையில் போட்டு விட்டு அல்லாஹ் கேட்கிறான், அழித்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாருக்கு அதிகாரம்? அல்லாஹ் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த தனித்துவமான அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த ஆளுமை, அதிகாரம், இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அந்த நாளில் மறுபடி எழுப்பிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், இன்றைய தினம் உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் எதெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நினைத்தீர்களோ, இந்த நாளில் அது கை கொடுக்காது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரெல்லாம் தூய உள்ளத்தோடு வருகிறார்களோ, உள்ளத்தில் அவர்களுடைய உள்ளத்துல குரோதம் இருக்காது, விரோதம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, அடுத்தவர்களை பற்றிய கெட்டணை இருக்காது, தூய்மையான உள்ளத்தோட, ஈமானோட, தக்வாவோட யாரு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த நாள்ல பயன் கிடைக்கும், அவர்களுக்குத்தான் அது பயன் கொடுக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான் அல் குர்ஆன்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே இந்த நேரம் அதுக்குரிய ஒரு நேரம். நான் இந்த இடத்துல மரணமாக மையத்தாக இருக்கிறேன், அல்லது உங்களில் ஒருவர் இந்த நேரத்தில் ஜனாசாவாக இருந்தால் என்ன மனநிலைமை இருக்கும்? நான் யாரோட பகைச்சு கொண்டேன், யாரோட சண்டை பிடிச்சேன், யாரோட கோவப்பட்டேன்,
இத்தனை பேரோட புகழ்ச்சி எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த நேரத்துல எனக்கு அவர்களோட ஒரு நல்லிணக்கம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா, இந்த நேரத்தில் அவர்களோட உறக புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அதை நாங்க நினைச்சு பாக்குறோம். எப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கடுமையான மரண படுக்கையில, கடுமையான நோயில இருக்கிறோம். நாங்க மௌத்தாகிடுவோமோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு வருது. அந்த நேரத்துல நாங்க அல்லது ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறோம், ஒரு நேரம் போனா மௌத்தாயிடுவேனோ, மரணித்து விடுவேனோ என்கிற எண்ணம் வருகிற பொழுது, யாரோடெல்லாம் நமக்கு உறவு முறிஞ்சிருச்சோ, யாரோடெல்லாம் நம்ம பகைச்சு கொண்டோம், அவர்களை எல்லாம் அழைச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதையெல்லாம் மீறிய ஒரு தருணம் தான் இந்த தருணம், மரணத்துடைய நேரம். மரண நேரம் என்பது இந்த உலகத்துல நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் முடிக்கணும் என்று நினைக்கிறேன். ஆனா முடியாம போயிடும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல நேரம் கிடைக்காது. என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறேன், ஒரு வார்த்தை சொன்னா போதும், போயிரும் தர்மம். ஆனா சொல்றதுக்கு நேரம் கிடைக்காது. மனிதன் அந்த நேரத்துல கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தர்மம் செய்து நான் நல்லவனாகி விடுகிறேனே என்று மனிதன் கேட்பான். ஆனா அதுக்கு கூட அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க ஜனாசாவுக்காக வந்திருக்கிற இந்த நேரம், ஜனாசாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கம் செய்தால், ஒரு ஜனாசாவை அடக்க முடிந்தால் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏன்னு கேட்டா, அவருக்கு இப்ப நமக்காக நம்மளோடு உள்ள உறவை சீர்திருத்தப்படுத்தக்கூடிய அவகாசம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு இல்ல. ஆனா எங்க பக்கத்தை நாங்கள் சீர் செய்யலாம், அவரை மன்னித்து விடலாம், ஏதாவது நடந்திருந்தால் அவருக்கு விட்டு கொடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரனுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன் யுஸல், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார், இப்ப கேள்வி கேட்கப்படுகிறார். நானும் நீங்களும் இந்த இடத்திலே இருந்தால், இந்த ஜனாசாவாக இருந்தால், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய முடிவை நல்லதாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய கடைசி முடிவை மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் செய்ய முடியுமான ஒன்று, பலர் கண்டிருக்கலாம், கண்டிராமல் இருக்கலாம். நாங்கள் எத்தனையோ பேர் இவரோடு நல்ல முறை நடந்திருக்கலாம், உறவை முடித்திருக்கலாம். நாங்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். எங்கள் தரப்பில் ஏதாவது நமக்கு செய்திருந்தால், ஏதாவது உரிமைகள் விஷயத்தில் ஒரு குறைபாடு செய்திருந்தால் அதை விட்டுக் கொடுக்கலாம். அவர் பொருளாதார ரீதியாக ஏதாவது நமக்கு தர வேண்டி இருக்கிறது, உரிமை இருக்கிறது, எனக்கு வேண்டும் என்று நினைத்தால், அவருடைய 2 சகோதரர்கள் இருப்பதாக சொன்னார்கள், அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது பொருளாதார உரிமை இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மனிதன் அனுமதியோடு, ஒரு மனிதனுடைய அனுமதியோடு பெற்ற கடனை கூட திருப்பி செலுத்தாதவரை அவனை அல்லாஹு தஆலா சுவர்க்கம், ஷஹீதாக இருந்தாலும் சுவர்க்கத்தில் நுழைய விட மாட்டான். அந்த உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவருடைய ஏதாவது பொருளாதார உரிமைகள் இருந்தால் விரும்பி அவர்கள் விட்டுக் கொடுக்கலாம், அல்லது அவருடைய உறவினர்களிடத்தில் மூலமாக அதை பெற்றுக் கொள்ளலாம். 3ஆம் நபர் கூட, மூத்துக்குரியவர்களை, அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். எனவே அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அவருடைய பாருங்கள், அவருடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, இந்த நிலையிலே போய்விட்டார். அல்லாஹ் போதுமானவன் அவருடைய குடும்பங்களுக்கு. அல்லாஹ் தேவையான ஏற்பாடுகளை, அவர்களுக்குரிய பங்களிப்புகளை அல்லாஹு தஆலா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிலை நாளை எனக்கோ உங்களுக்கோ வரலாம். அப்படி அந்த நிலை வருவதற்கு முன்னால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் சீர்படுத்திக் கொள்வோம். மனிதன் எப்பொழுதும் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வோடு உள்ள உறவை நாங்கள் சீர்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வாழ்வோமானால் நம்முடைய முடிவும் இன்ஷா அல்லாஹ் நல்லதாக அமையும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் மனம் விட்டு, இதா தஅவுதும் அலல் மய்யித் லில் மய்யித் ஃபஅக்லிஸு லஹு துஆ, நீங்கள் ஜனாசாவுக்காக பிரார்த்தித்தால் நீங்கள் மனம் விட்டு பிரார்த்தியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் கேட்கிற ஒரு சின்ன துஆவை நமக்கு தெரிஞ்ச பாசையில, எந்த மொழியில தெரியுமோ கேட்போம், ஆனா மனம் வைத்து அல்லாஹ் அவரை மன்னிச்சிரு என்று சொல்லி உளம்பிட்டு பிரார்த்திப்போம். இந்த இடத்துல இந்த துஆ கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய முடிவையும் நல்லதாக்கி வைப்பானாக. அவருடைய மன்னரை வாழ்க்கை கேள்வி கணக்குரிய சரியான பதிலை வழங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.